சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் 18 எம்எல்ஏக்கள் ராஜினாமா. ஸ்டாலின் அதிர்ச்சி. திமுகவில் தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் வெளியேறிக்கொண்டே இருக்கின்றன. சமீபத்தில் கூட வைகோ அவர்கள் திமுகவை விட்டு வெளியேறிவிட்டார். இதனால் திமுகவின் கோபாலபுர இல்லம் தற்போது ஆட்டம் கண்டுள்ளது. திமுகவில் யார் எந்த பதவியை பெற வேண்டும், யார் யாருக்கு எந்த பதவிகள் வாரிசு அடிப்படையில் தான் வழங்கப்பட வேண்டும் என்பதை கோபாலபுர இல்லத்தில் தான் முடிவு செய்யப்படும். ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்தது. தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் அவர்கள் 2 வருடம்தான் பிரச்சாரம் செய்திருந்தார். அவருடைய முகத்தை பார்த்து மக்கள் அவருக்கு தங்களது வாக்குகளை செலுத்தினார்கள். திமுகவின் எதிர்ப்பு அலைதான் தவேகவின் வெற்றி என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் திமுகவில் இருக்கும் 18 எம்எல்ஏக்கள் தற்போது அந்தர்பல்ட்டி அடித்து தவேகவில் தாவ இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் திமுகவில் உள்ள ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் வெளியேறி கொண்டிருக்கிறது. இனி திமுகவில் இருந்தால் நம்மால் சம்பாதிக்க முடியாது, மேலும் எதுவுமே வேலைக்காகாது. அதனால் தொடர்ந்து தவேகவுக்கு சென்று விட்டால் இனி விஜயின் போட்டோவை வைத்தே நாம் அனைத்து இடத்திலும் வெற்றி பெற்று விடலாம். மேலும் திமுக கூட்டணிகள் இல்லாமல் தற்போது தன்னந்தனியாக தரித்து விடப்பட்டிருக்கிறது. இனி திமுகவால் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. மேலும் மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி முறிவு வந்துவிட்டது. தேசிய கட்சியின் ஆதரவு இல்லாமல் திமுகவால் எதுவும் செய்ய முடியாது. மேலும் பல ஆண்டுகளாக கூட்டணியாக இருந்த முஸ்லீம் லீக்கும் தற்போது அந்தர்பல்ட்டி அடித்துவிட்டது. விசிக, காங்கிரஸ் தற்போது ஒட்டுமொத்தமாக தனித்தனி கூட்டணி கட்சிகளாக இருந்தது பிரிந்து விட்டது. இனி திமுகவின் நிலைமை எதிர்வரக்கூடிய அரசியலிலும் தோல்வியை தான் தழுவும். நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் அனைத்திலும் திமுக தோல்வியை மட்டும்தான் தழுவும் என அனைவராலும் சொல்லப்பட்டு வருகிறது. இனியும் திமுகவில் தொடர்வதை விட ராஜினாமா செய்து தவேகவில் இணைந்துவிட்டால் நமக்கு அரசியலில் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். எப்படியும் இப்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுவது கடினம்தான். மக்கள் அவர்களை தேர்வு செய்வார்களா? கூட்டணி இல்லாமல் கண்டிப்பாக திமுகவை ஆதரிக்க மாட்டார்கள். மேலும் திமுகவில் இருந்தால் கிட்டத்தட்ட தொகுதிக்கு 300 கோடி வரை செலவு செய்ய வேண்டும். ஆனால் தவேகவில் இணைந்தால் ஒரு பைசா கூட செலவு செய்ய தேவையில்லை. விஜய் அவர்களின் முகத்தை பார்த்தே தனக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என இந்த 18 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு தவேகவில் ஆதரவு தெரிவிப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஏன் அதிமுகவின் நிலைமையை நாம் பார்த்தோம் அல்லவா? ஒவ்வொரு அமைச்சர்களும் தற்போது அதிமுகவின் கூடாரத்தை காலி செய்துவிட்டு திமுகவில் வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். மேலும் தற்போது திமுக தவேக ஆட்சியை கலைக்க சதி திட்டம் போட்டதன் காரணமாக தான் தற்போது மக்களது மனதில் பெரிய காயம் வந்துவிட்டது. பல நாட்கள் திமுக மற்றும் அதிமுக எதிரெதிர் அணியாக இருந்துவிட்டு தற்போது ஒன்றாக சேர்ந்து களம் காண நினைத்தால் அது அரசியலில் சரிபட்டு வராது. மக்கள் விழித்து கொண்டார்கள். அதனால்தான் தவேக ஆட்சியை ஆதரிக்கிறார்கள். மேலும் இதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது மட்டுமில்லாமல் இந்த 18 எம்எல்ஏக்களும் திமுகவுக்கு எதிராக தான் முடிவெடுத்திருக்கிறதாக தற்போது மனோஜ் பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மேலும் அவரும் தவேகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு நபர்களும் திமுகவில் வெளியேறும் பட்சத்தில் திமுக தமிழ்நாட்டில் இருந்து முழுவதுமாக வெளியேறும். மேலும் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க தற்போது வரை முயற்சி செய்வதாகவும், திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைத்தால் அதை திமுக எம்எல்ஏக்களே ஏற்கவில்லையாம். இதனால்தான் 18 எம்எல்ஏக்கள் தவேகவை தொடர்பு கொண்டு தவேகவில் இணைய பிரம்மாண்டமான மாநாடு ஒன்றை அமையுங்கள், அதில் மொத்த கிட்டத்தட்ட 18 எம்எல்ஏக்களுக்கு மேலே இணைய போகிறோம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவேகவின் ஆட்சியை கவிழ்க்க
சதி திட்டம் தீட்டியிருந்தார். என்னால் விஜயை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவரை ஆட்சி கட்டிலில் அமரவிடக்கூடாது என துர்கா ஸ்டாலினிடம் கூறியிருந்தார். அதையும் மீறி மக்களின் ஆதரவை பெற்று தற்போது முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் இருக்கிறார். தொடர்ந்து எங்களது கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடுதான் தவேக ஆட்சி அமைத்தது என திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் தற்போது கூட்டணி கட்சிகளே திமுகவிலிருந்து வெளியேறிவிட்டது. மேலும் நேற்று பேசியிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின், எப்போது வேண்டுமானாலும் இந்த ஆட்சி கவிழலாம், 6 மாதம் கழித்து கூட கவிழலாம், அதனால் அனைவரும் தேர்தலுக்கு ரெடியாகுங்க என ஸ்டாலின் அவர்கள் சதி திட்டம் தீட்டியது அம்பலமாகி இருக்கிறது. மேலும் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்திருந்த ஸ்டாலின் அவர்கள் தற்போது 2வது முறை திருச்சி கிழக்கிலும் போட்டியிட்டாலும் அங்கும் அவருக்கு தோல்விதான் ஏற்படும் என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் கிட்டத்தட்ட இந்த 18 எம்எல்ஏக்கள் இவர்களது முடிவு குதிரை பேரமா என்கின்ற அரசியலில் பேச்சுகள் எழுந்திருக்கிறது. ஆனால் அது குதிரை பேரம் கிடையாது என தவேக முற்றிலுமாக மறுத்திருக்கிறது. மேலும் எதிர்வரக்கூடிய அரசியல் தேர்தலில் திமுக வெற்றியடையுமா? மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், கிட்டத்தட்ட 300 கோடி முதலீடு செய்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி வாய்ப்பு அமையுமா? கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் திமுகவில் ஒவ்வொரு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் திமுகவில் இருப்பதை விட பதவியை ராஜினாமா செய்து அதே தொகுதியில் மீண்டும் விஜய் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் எம்எல்ஏவாக்களாக ஈஸியாக தேர்வு செய்யப்படலாம் மக்களின் ஆதரவோடு என்ற கருத்து தற்போது திமுகவின் பக்கம் திரும்பியுள்ளதாம். இதனால தான் 18 எம்எல்ஏக்களும் திமுகவிலிருந்து விலகி தவேகவில் இணைய தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு திமுக எம்எல்ஏக்களது மனதிலும் இருப்பது இதுதான். திமுக வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்து வந்தார்கள். மாஜி அமைச்சர்கள் செய்த தவறுதான் தற்போது திமுகவின் எம்எல்ஏக்களுக்கு இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளது. தவேகவின் எம்எல்ஏக்களின் பெயர் கூட மற்றவர்களுக்கு தெரியாது. விஜயின் முகத்தை வைத்தும் விசில் சின்னத்திற்கு மக்கள் அனைவரும் ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் திமுக அப்படி கிடையாது. ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் தங்களது பதவிகளை பெற வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 300 கோடி வரை செலவு செய்ய வேண்டும். ஆனால் பல தொகுதிகளில் திமுக டெபாசிட்டை இழந்தது. ஆனால் தற்போது திமுக கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டிருந்தால் கிட்டத்தட்ட 5 இடங்களில் கூட வெற்றியை பெற்றிருக்காது. சேகர்பாபு பல உள்ளறியலை செய்து திமுகவுக்கு எதிரானவே சதி திட்டம் தீட்டினார். ஆனால் தற்போது சேகர்பாபுவே திமுகவிலிருந்து பாஜக அல்லது தவேகவில் இணையலாமா என்கின்ற நோக்கத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறார். ஏன் KN நேரு அவர்கள் கூட தன் மீது எங்கே ரெய்டு வந்துவிடுமோ என்ற பயத்தில் தவேகவில் இணைந்துவிட்டால் அதிலிருந்து எளிமையாக தப்பித்து விடலாம் என யோசித்து கொண்டிருக்கிறாராம். இதனால் திமுகவில் உள்ள ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் காலியானால் ஸ்டாலின் அவர்களது நிலைமை என்னவாகும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.